திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல நூறு கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்ற IPL கிரிக்கெட் தொடரில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய லலித் மோடிக்கு அவர் தங்கியிருக்கக்கூடிய லண்டனிலிருந்து போர்ச்சுகல் செல்வதற்கான அந்த ஆவணங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அந்த ஒப்புதல் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தான் அளித்திருக்கிறார் என்று ஆவணங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒருவருக்கு சுஷ்மா சுவராஜ் உதவி இருப்பதால் அவர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுக்கின்றன. இல்லை, மனிதாபிமான அடிப்படையிலேயே அந்த ஒப்புதல் வழங்கப்பட்டது என்று சுஷ்மா சுவராஜ் அதை மறுத்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே லலித் மோடிக்கு உதவியாக மேலும் ஒரு ஆவணமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் இந்த ஓராண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் ஒரு அமைச்சர் மீது இருந்திருக்கக்கூடிய இந்த முதல் ஊழல் குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு அந்த அரசுக்கு பாதக அம்சங்களை ஏற்படுத்த போகின்றன, எதிர்க்கட்சிகள் இதில் எப்படி களமாடப் போகின்றன, இல்லை இது வெறும் குற்றச்சாட்டு என்கிற அடிப்படையிலேயே அப்படியே காலாவதியாகுமா என பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து நாம் இன்றைய நேர்பட பேச அமர்வில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரில் ஒருவரான திருநாவுக்கரசர், பாரதிய ஜனதா ஆதரவாளர் திரு நித்யானந்தன், அதே போன்று பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு கார்த்திகை செல்வன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் திரு கண்ணன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு திருநாவுக்கரசர், உங்களிடந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எதற்கெடுத்தாலும் பிரதமர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் கோரிக்கை விடுக்கிறாங்க அப்படின்னு கடந்த அரசுல ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்ட போதெல்லாம் மறுப்பு என்பது காங்கிரஸ் தரப்பிலிருந்து வந்தது. தற்போது சுஷ்மா சுவராஜ் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டிற்கு பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும், அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், சுஷ்மா சுவராஜ் பதவி விலக வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை வைக்கிறது. இது வெறும் அரசியல் உள்நோக்கத்துக்காக வைக்கப்படுற கோரிக்கையா, இதில் வேற எதுவும் முகாந்திரம் இருக்கா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிற போது அவர்கள் தேர்தல் நேரத்திலையும் சரி மற்ற நேரங்களிலையும் சரி மோடி அவர்கள் கொடுத்த நம்பிக்கை அல்லது அவர் தந்த உத்தரவாதங்கள், நாட்டு மக்களுக்கு அவர் தந்த ப்ராமிசஸ் வாக்குறுதிகள், அது ஊழலை ஒழிக்கிறதா இருக்கட்டும், கருப்பு பணத்தை கொண்டு வந்து குடும்பத்துக்கு 5 லட்சம் வீதம் பிரித்து தரதா இருக்கட்டும், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இப்படி ஏராளமான வாக்குறுதிகள் தரப்பட்டன. இந்த சம்பவத்தை ஒட்டிங்கிறது இல்லை, அவர் பிரதமராக வந்த பிறகு தேர்தல் நேரத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதிகளும் பெரும்பாலும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிற விஷயங்கள், சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான விஷயங்கள், இது மாதிரி நிறையா விஷயங்கள் வருது. எதுக்குமே மோடி அவர்கள் முதல்ல ரொம்ப வேகமாக பேசிகிட்டு இருந்தார். குஜராத் சிஎம்மாக இருக்கும்போதும் சரி, வேட்பாளராக இருக்கிற போதும் சரி. இப்போ அது குறிப்பாக என்ன சொல்லணும்னா, RSS VHP அதனுடைய சார்பில் யாராவது கருத்து சொன்னாலோ அல்லது அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய BJP எம்பிக்களோ அமைச்சர்களோ ஏதாவது சொன்னாலோ, அது பொதுமக்களை பாதிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களை பாதிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அதற்கு மோடி அவர்கள் பதில் சொல்வதில்லை. இந்த இஷ்யூ லலித் மோடி பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண ஏழைக்கோ ஒரு அங்கே இருக்கிற ஒரு NRIக்கோ செய்யப்பட்ட உதவியாக, மனிதாபிமான அடிப்படையில் செய்யப்பட்ட உதவின்னு அதை எடுத்துக்க முடியாது. ஏன் குற்றச்சாட்டு வருதுன்னா, ஒரு அமைச்சர், முக்கிய அமைச்சர் இருக்கிற போது இது மாதிரி விஷயங்கள் அவங்க தலையிடுற போது யோசித்து தலையிடணும். இவர் அதில் இவருக்கு உள்நோக்கம் என்ன எல்லாரும், இப்போ எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகளை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இவர் ஒரு சாதாரணமாக அதை பண்ணலை. அவருடைய கணவர் லலித் மோடியுடைய அட்வைசராக வக்கீலா பின்னணியில இருந்து தான் சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இல்ல அதுதான் காரணம். அது 22 வருஷமா இருக்காங்க. அவங்களுடைய மகள் 8 வருஷமா அங்க லீகல் அந்த இடத்துல தான் இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்கு. அவர் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூடிய விரைவில் வழக்குகளை பதிவு செய்ய போறாங்க, விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்த போறாங்கன்னு மறுபுறத்துல செய்தி வரும்போது இதை மனிதாபிமான அடிப்படையில் தான் செஞ்சாங்க அப்படின்னு ஏத்துக்கிறது என்ன பிரச்சனை இருக்க போகுது? இல்ல மனிதாபிமான அடிப்படையில் அதான் சொல்றேன், ஏற்கனவே சொல்ல வந்த மனிதாபிமானில ஒரு சாதாரண NRIக்கோ ஒரு ஏழைக்கோ இந்த செய்யப்பட்ட உதவி அல்லது லலித் மோடி இப்போவே இன்னைக்கு மாலை பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா 1700 கோடிக்கு மேலே அவர்கிட்ட வரி கட்ட வேண்டிய பாக்கி இருக்குது, இன்கம் டேக்ஸ் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான கோடி தவறுகள் அந்நீச்சல் ஆவணி மோசடி பண்ணிட்டு 5-6 ஆண்டுகளாக தலைமறைவாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவி பண்ணுற போது உதவி பண்ணுறதுக்கான உள்நோக்கம் அவருடைய கணவர் அங்கே இருக்கிறாரு, மகள் அங்கே வேலை பார்க்குறாங்க. இந்த பின்னணியில் அதை பார்க்குற போது
இது ஒரு உள்நோக்கத்தோடு பெனிஃபிட்டுக்காக conflict of interest இன்ட்ரெஸ்டோட திரு நித்யானந்தன் செய்யப்பட்டது. அதனாலதான் அவர் பதவி விலகணும், அதுக்கு அமைதியா இருக்கிற மோடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லப்படும். சரி, இது அக்டோபர் 2013 திரு நித்யானந்தன் நிர்மலா சீதாராமன் ஜெய்ப்பூர்ல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அவர் ஒரு ஃபிஜிட்டிவ், அவர் நாடை விட்டு தப்பி சென்றவர், அவர் மீதான விஷயங்கள் குறித்து நாங்க பேச மாட்டோம், அவரை எதிர்ப்பது என்பது எங்க நிலைப்பாடு, அதில் எங்களுக்கு மாற்றம் இல்லைன்னு அக்டோபர் 2013 நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ஆனால் ஆகஸ்ட் 2014 அவருக்கான அனுமதியை சுஷ்மா ஸ்வராஜ் கொடுக்குறாங்க. இந்த முரண்பாடு எந்த இடத்தில் நிகழுது? ஆரம்ப நிலையிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லலித் மோடி அவர்கள் கடந்த 2010 ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவருக்கு போட்டியிட வேண்டும் என்று வரும்பொழுது அவர் லண்டனிலே இருந்தார். லண்டனிலே இருந்து இங்கே எப்படி போட்டி போட முடியும் என்று கேள்வி கேட்ட பொழுது நீதிமன்றம், நம்முடைய நாட்டு நீதிமன்றம், லண்டனிலிருந்து அவர் போட்டியிடலாம், அதற்கு எந்த தடையும் கிடையாது என்று ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராக இருப்பதற்கான போட்டிக்கு அவருக்கு தகுதி இருக்கிறது என்று ஒரு நீதிமன்றம் இங்கே தீர்ப்பு கூறியிருக்கிறது. இது ஒரு விஷயம். 2010 14 வரை, 13 இறுதி வரை என்று சொல்லலாம், 14 மார்ச் வரை இங்கே கோலோச்சியது காங்கிரஸ் ஆட்சி. லலித் மோடி இப்படி பயங்கரமான தலைமறைவு குற்றவாளி என்று அவர்கள் சொல்வது உண்மையானால் அவரை இங்கே இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு தடையாக இருந்தது என்ன? அதற்கான முயற்சிகள் அவர்கள் என்ன செய்தார்கள்? இல்ல 2013 அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கி இருக்கிறாங்க. அவர் நாட்டை விட்டு தப்பி செல்வது கூடாது. அப்புறம் அவர் நாட்டை விட்டு தப்பி செல்வது, அதாவது பிரிட்டன்ல இருந்து தப்பி போறதுக்கு அந்த நாட்டு அரசு உதவினால் அது இரு நாட்டு அரசு நல்லுறவை பாதிக்கும்ன்ற ஒரு கண்டிஷனா இங்க இருந்து அவங்க அனுப்பி இருக்காங்க. நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி செஞ்சிருக்கு. பட் ஆனால் சுஷ்மா ஸ்வராஜ் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் அவர் போட்டிக்கு போறதுக்கான ஆப்ஷனை, அவருடைய கடவுச்சீட்டை கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அவருடைய கடவுச்சீட்டை முடக்கி இருக்கிறார்களா என்று நான் கேட்கவில்லை. அவரை இங்கே கொண்டு வருவதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் நடந்திருக்கிறதா? அதற்கு மேலாக நீங்கள் குறுக்கு பேசிட்டீங்க. அதற்கு மேலாக இந்திய அரசாங்கமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களோ அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏதேனும் இருக்குமானால் அதை சந்திப்பதற்கு தான் காணொளி மூலம் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே உள்ள நீதிமன்றங்களிலே அவருடைய வழக்கறிஞர் வாதாடி, இங்கே உள்ள நீதிமன்றங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உட்பட, புரியுதுங்களா, நீங்க காணொலியில் அவரை விசாரிக்கலாம் என்று சொல்லி நீதிமன்றங்கள் அவரை காணொலியில் விசாரித்தால் போதும் என்று விசாரிக்க வேண்டும் என்று வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. இதுவரை அவரை விசாரிக்கவில்லை. ஏன் விசாரிக்கவில்லை? கடந்த 3 ஆண்டுகள். ஆனால் இவர் சொல்றார் அவர் தலைமறைவாக இருக்கிறார். தலைமறைவாக அவர் ஊடகங்களிலே வருகிறது. அவருடைய வீட்டை காட்டுகிறார்கள், அவருடைய மகிழ்வந்தை காட்டுகிறார்கள், அவர் ஏறி வருகிறார். அந்த 3 ஆண்டுகள் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுக்காக இருக்காரு. இந்த 3 ஆண்டுகள் அவங்க செய்யல அப்படிங்கிறதுக்காக ஓராண்டில், இன்னும் சொல்ல போனா கருப்பு பணத்தை மீட்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை, பிரதான அஜெண்டான்னு சொல்ற, இல்ல என்னோட கேள்வி முடிச்சிடறேன். பிரதான அஜெண்டான்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா அரசு கருப்பு பணத்தை பதுக்கி இருக்கிறார்னு சொல்ற ஒரு குற்றவாளிக்கு ஆதரவு தர வேண்டிய தேவை என்ன? நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க ஒரு சில 100 ஆயிரங்கள் என்று சொல்லுகிறீர்கள். இல்ல 100 கோடிகள் நம்முடைய விவாதங்கள் கருப்பு பணத்திற்கு முதன்மை கொடுக்கின்ற விவாதமாக தெரியும். கருப்பு பணத்தை சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி, அவருக்கு உங்க அஜெண்டா கருப்பு பணத்தை ஒழிப்பதுன்னு இருக்கும்போது அப்படி ஒரு குற்றவாளிக்கு ஆதரவு? நிச்சயமா அதற்கான நடவடிக்கை வேறு. இது எதற்காக அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் சொல்றதே கிடையாது. இவரும் சொல்லவில்லை, நீங்களும் குறிப்பிடவில்லை. அவருடைய மனைவி உடல்நலம் குறைவில் இருக்கிறார்கள், செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் அனுமதி கேட்டார். அந்த நாட்டிலே அவர் அங்கே அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்டிலே அவர் அனுமதி கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த நாட்டிற்குரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இந்தியாவிற்கும் நம்முடைய நாட்டிற்கும் இதனால் நல்லுறவு பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த அனுமதியை தருவதற்கு நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், எனவே தர முடியாத நிலையிலே இருக்கிறோம் என்று சொன்ன உடனே அந்த தகவலை சுஷ்மா அவர்களுக்கு சொல்லி, இந்த ஒரு காரணத்தினாலே மனைவியை பார்க்க செல்வதற்கு காரணமாக மனிதாபிமான ரீதியாக ஒருவர் தன் மனைவியை பார்ப்பது, அவருடைய பல நடவடிக்கைகளை அவர் கையெழுத்திடுவது போன்ற நடவடிக்கைகளை அவர் செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. இதனால் நம்முடைய நாட்டினுடைய இணக்கம் பாதிக்காது அப்படின்னா வசுந்தரா ராஜே முடிச்சிடறேன் என்று சொல்லி உங்களுடைய நாட்டு சட்டம் அனுமதித்தால் அதற்கானவற்றை நீங்கள் செய்யலாம் என்றுதான் சுஷ்மா அவர்கள் நம்முடைய இமெயிலில் சொல்லியிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கலாம்.
இல்ல நோ அப்ஜெக்ஷன் தான் அவங்க சொல்லிருக்காங்க. எங்க நாட்டு சட்டம் இதை அனுப்புங்கன்னு கூட அனுமதிக்குது சொல்லல. இல்ல, இல்ல, சொல்றதுக்கு அனுப்புங்கன்னு கூட சுஷ்மாக்கு சொல்லல. கிரவுண்ட்ஸே கிடையாது. எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அவ்வளவுதான். ஆமா அதுதானே சார் ஒரு மிகப்பெரிய விஷயமே. அதாவது இப்ப அவர் நட்புக்கு இது பாதிப்பு ஏற்படாது. ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ் ஒருவேளை லண்டனை விட்டு வெளியே செல்லக்கூடிய லலித் மோடி திரும்ப வரல அப்படின்னா அதற்கான சார்ஜ் லண்டன் மேல பிக்ஸ் பண்ணுவாங்களா? பிரிட்டன் அரசாங்கத்து மேல அதை பிக்ஸ் பண்ணுவாங்களா? மோடி அவர் விசாரிக்க வேண்டிய ஒரு கைதி, மோடி நீங்க அவரை அரசாங்கத்திற்கு நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் நினைச்சீங்கன்னா அவர் அதற்கான பொறுப்பை சுஷ்மா ஸ்வராஜ் ஏற்றுக்கொள்வார். நிச்சயமாக இந்த அரசாங்கம் அதற்கான பொறுப்பை ஏற்கும். மற்ற பழைய அரசாங்கத்தை போல இல்ல. ஒரு 16-17 கேஸ் அவர் பேர்ல இருக்கு. அந்த இடி கேசஸ் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இதுல 2 விஷயம் தான் முன்வைக்கிறாங்க. பிஜேபியில இருந்து முன்வைக்கிறது ஒன்னு பேட்ரியாட்டிசம், இன்னொன்னு வந்து மனிதாபிமான அடிப்படை. இந்த 2 அடிப்படையில சொல்றாங்க. போர்ச்சுகல்ல கேன்சர்ல அவங்க மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கான அறுவை சிகிச்சைக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அதுல வந்து டெக்னிக்கலாவே அதுக்கான கணவர் போய் கையெழுத்திட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அதை தாண்டி கூட அவர் ஒரு கணவராக அந்த இடத்துல அவர் கூட இருக்கணும், மனைவியோட இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அவரோட இன்ஸ்டாகிராம்ல வர்ற போட்டோகிராஃப்ஸ் பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு பிறகு அது விடுமுறை காலங்களில் போனதா தான் தெரியுதே தவிர இதுக்கு இருந்ததாக இல்லை. இன்னொன்னு, இவங்க மனிதாபிமான அடிப்படையில செயல்படும் போது என்ன சிக்கல் வருதுன்னா, நீங்க ஏற்கனவே யூபிஏ அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடுங்கிறது நீங்க அவங்களுக்கான டிராவல் டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இரு நாட்டுக்கு உறவுல விரிசல் ஏற்படும்ன்றாங்க. அப்படியான ஒரு நிலையில ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சருங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் மனிதாபிமான அடிப்படையில் எடுத்தாலும் கூட இது இப்போ முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் இருந்த சுஜாதா சொல்றாங்க அப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு. இப்ப வெளியுறவுத்துறை செயலாளருக்கே தெரியாத வகையில அப்படி ஒரு நீங்க அவங்களே ஒரு டார்க் ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு இப்படி ஒரு முடிவெடுக்கும் போது அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. வெளிப்படையாக ஏன் செயல்படல? மனிதாபிமானம் இருக்கும்போது அதிகாரிகளோட செய்து இது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு நடவடிக்கைங்கும் போது அதுல வெளிப்படைத்தன்மை ஏன் வரலங்கிற ஒரு கேள்வி வருது. தனிப்பட்ட ப்ரோகேட்டிவ் இதை அவங்க செஞ்சிருக்காங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. அப்ப அந்த ஆர்குமெண்ட் தவறுன்னு எடுத்துக்கிறதா? இல்ல அதுதான் இப்ப நீங்க வந்து தொடர்ச்சியான நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு முன்னதாக ஒரு ஆண்டுக்கு முன்னதாக அவருடைய நெருங்கிய உறவினருக்கு அங்க இருக்கிற ஒரு லா யூனிவர்சிட்டியில சீட் வாங்கி கொடுக்க சொல்லி லலித் மோடிக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. லலித் மோடி அவர்கிட்ட பேசுறாரு இங்கிலாந்துல இருக்கிற எம்பி கிட்ட, அதன் மூலமாக அது நடக்கிறது. அதற்கு அடுத்த ஆண்டு அதற்கு பதிலாக இவங்க இப்ப இப்படி ஒரு விஷயம் செய்யும் போதுதான் அதுக்கு வந்து கன்சிக்யூட்டிவா நீங்க அதுல வந்து உங்களுடைய மனிதாபிமானம் அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக்கப்படுது. 15 நாள் விடுப்பு என்பது ஒரு சீட்டு வாங்கி கொடுப்பதற்கான கைமாறு. இது எல்லாமே இப்ப நீங்க அது மட்டுமே கிடையாது. நீங்க சீட்டு வாங்கி தரது மட்டுமே இல்ல, அதன் தொடர்ச்சியாக நெக்ஸஸ்ங்கிறது வந்து வெறும் ஒரு சீட்டு வாங்கி தரது முடிஞ்சது கிடையாது. இருக்கக்கூடிய இருந்தவர் தானே நட்பு இருக்கத்தான் செய்யும். இல்ல நான் என்ன சொல்றேன், நட்பு இருக்காங்க. ஒரு குற்றவாளி சொன்ன பிறகு தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி இந்திய அரசாங்கம் சொல்லப்பட்ட ஒரு காணொளி மூலம் கிடைக்கக்கூடியவர் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள. இல்ல சார், அவர் குற்றவாளி இன்னைக்கும் சொல்றாரு. அருண் ஜேட்லி இன்றைய பேட்டியில சொல்லிருக்காரு அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், அவர் மேல இடி நடவடிக்கை இருக்கிறது. 2013 நிர்மலா சீதாராமன் அவர் ஃபுஜிட்டிவ் தான் டர்ம் பண்றாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. இல்ல அன்னைக்கு கூட விட்டுருங்க, இன்னைக்கு நிதியமைச்சர் சொல்றார் அமலாக்க பிரிவினுடைய அந்த டர்ம்ஸ்ல அப்படி சொல்லி இருக்காங்க. சரி, அப்படி என்றால் இல்ல, என்னோட மேலும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. இப்ப சமீபத்தில் வெளியா இருக்கிற ஆதாரம் இது. ஆகஸ்ட் 2011-18 தேதி வசுந்தரா ராஜே கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சீக்ரெட் விட்னஸ், நம்ம அட்டஸ்டேஷன் வாங்குவோம் சாதாரண மக்கள் போன நோட்டரியில் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கேட்குறதுல அதில் அவங்களோட வார்த்தை, ஐ மேக் தி ஸ்டேட்மெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் எனி இமிகிரேஷன் அப்ளிகேஷன் தட் லலித் மோடி மேக்ஸ் பட் டூ ஆன் த ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் தட் மை அசிஸ்டன்ஸ் வில் நாட் பிகம் நோன் டு தி இந்தியன் அத்தாரிட்டிஸ். இந்திய அரசனுடைய அதிகாரிகளுக்கும் அந்த அரசமைப்புக்கும் தெரியாமல் இதை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவர், அவங்களோட ரகசிய காப்பு பிரமாணத்தை அவங்க மீற நடவடிக்கையாக இதை பார்க்க முடியாதா? இந்த நெக்ஸஸ் இங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிற மறுப்பை நீங்க எப்படி வைக்க முடியும்? அவர் ராஜஸ்தானிலே இருந்தவர், ராஜஸ்தான் முதலமைச்சர் என்ற அளவிலே அவர் தன்னுடைய மெயில்ல வந்து ராஜஸ்தானோட எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது இவங்க அனுப்பிச்ச மெயில் பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ்க்கு இவங்க அனுப்பிச்ச ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது செய்ததுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு தெரியாம பாத்துக்கங்கன்னா அப்ப ஏதோ ஒரு தவறு நடக்கிறது, பிரமாணத்தை மீறாங்கன்றதான திரு கண்ணன். அதாவது அடிப்படையில் இன்னைக்கு அமைச்சரை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு அமைச்சர் பொறுப்புக்கான அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். அவருடைய வார்த்தையில் இது இந்திய அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னாலே இந்திய ரகசிய காப்பு பிரமாணத்தின்படி அவர் நடந்து கொள்ளவில்லை என்பதற்காகவே இப்ப சுஷ்மா ஸ்வராஜ் மட்டும் ராஜினாமா பண்ண வேண்டியதில்லை, வசுந்தரா ராஜே சிந்தியாவும் ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது. இந்திய அரசியல் சட்டத்தை மீறிய குற்றத்திற்கு இவர்கள் 2 பேருமே பொறுப்பாக மாறியிருக்கிறார்கள் என்பது. மூன்றாவது முக்கியமான விஷயம், அருண் ஜேட்லி 2013
ஒரு கிரிக்கெட் வாரியத்தினுடைய விசாரணை கமிட்டியில பிசிசிஐனுடைய 3 பேர் கொண்ட கமிட்டி 2013 செப்டம்பர் 16ஆம் தேதி ஒரு கமிட்டி அந்த இது சொல்லியிருக்கு. அதுல காங்கிரசினுடைய தலைவர் ஜோதிராதித்யா சிந்தியாவும் அருண்ஜேட்லியும் இருந்திருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, லலித் மோடி குற்றச்சாட்டுக்குரியவர், தலைமறைவாகி இருக்கிறார், அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நீதிமன்றம் காணொலி மூலம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்ன கிரவுண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, அதுல என்ன லீகல் டேர்ம்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். ஆனாலும் காணொலி மூலம் விசாரிக்கலாம் குற்றவாளி இல்லை என்பது இல்லை என்று நான் சொல்லவில்லை. தலைமறைவாக அவர் இல்லை. இருக்கிற சூழலில் குற்றம் சுமத்தப்பட்டவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் அவரை ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன? அதுதான் மனிதாபிமானம். எங்களுடைய லண்டன் செய்தார் சிவனேசன் இருக்கார், ரொம்ப க்ளோஸா இந்த வழக்கை லண்டன் நுழைகளை ஃபாலோ பண்ற ஒரு நபர், அவரிடம் பேசலாம். திரு சிவனேசன் வணக்கம். வணக்கம் செம்மல். சிவனேசன், இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா சண்டே டைம்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள் கீத் வாஸ் அங்க இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி எம்பி மீது அவருக்கு இருக்கிற தொடர்புகள் பற்றி பல விஷயங்களை வெளியிட்டிருப்பதாகவும், ஆனால் அவர் மீதான விசாரணை நடத்த போவதில்லை அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லியிருப்பதாகவும் நமக்கு இந்த ஏஜென்சி மூலமா இருக்கக்கூடிய தகவல் தெரிய வருது. இந்த விவகாரத்தை சுஷ்மா சுவராஜ், லலித் மோடி, இந்த விவகாரத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி பார்க்கிறது? தற்போது தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இது நெருக்கடியா பார்க்குதா? அங்கே எதுவும் இது சம்பந்தமான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கா? செமல் வணக்கம். அதாவது நீங்க சொன்னது சரியா சொன்னீங்க. இப்போ நம்ம கீத் வாஸ் வந்து ஒரு சீனியர் லேபர் எம்பி. அவரு ரொம்ப வருடமா, அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த வழக்குல வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால வந்துட்டு நம்பர் 1 இது ரொம்ப இந்தியர்களிடையே, குறிப்பாக ஏசியன் கம்யூனிட்டியில வந்து இது ரொம்ப எல்லாரும் பார்த்துட்டு வராங்க, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். இதுல வந்து இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இப்போதைக்கு கொடுத்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால வந்து இதை நாங்க அப்படி ஒன்றும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கீத் வாஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஹோம் அஃபேர்ஸ் செலக்ட் கமிட்டில வந்து சேர்மனா இருந்தார் அந்த டைம்ல வந்துட்டு. அப்போ வந்து இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்றதுதான் இப்ப குற்றச்சாட்டு. இவர் இந்த வரைக்கும் வந்து பப்ளிக்கா வந்து இது வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணி சொல்லல. இதுக்கிடையில நாங்களும் வந்து அவரோட அழைத்து இன்டர்வியூக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் கீத் வாசும் மட்டுமல்ல, லலித் மோடியோடையும் நாங்கள் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெகு விரைவில் வந்து அவங்களோட 2 பேரோட இன்டர்வியூ வந்துரும்னு நினைக்கிறேன். அதுக்கு போல இந்த இடத்துல இங்க இந்திய தரப்புல, அரசு தரப்புல சொல்லக்கூடியது, பிரிட்டிஷ் அரசாங்கம் என்பது உங்கள் நாட்டு சட்ட திட்டங்களின்படி இவரை அனுமதிக்கலாமா அப்படின்ற கோரிக்கையை தான் வைத்தார்கள். அனுமதிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சுஷ்மா சுவராஜ் சொன்னாங்க. இதுல ஒன்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் நாளிதழ்கள், பத்திரிகைகள் அதை எப்படி பாக்குறாங்க? இப்போதைக்கு வந்து இவங்க எல்லாம் வந்து இப்ப ஐ திங்க் மோர் ப்ரெஷர் இஸ் ஆன் அஸ். ரொம்ப ப்ரெஷர் வந்து அதிகமா வந்துட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து ஒரு மேலோட்டமா தான் வந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து கீத் வாஸ் வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப அடிபடுற ஒரு பேர் தான். இங்க இருக்க அரசியல் பிரமுகர்களிடையே வந்து அவரோட பேர் வந்து ரொம்ப அடிபடுற ஒரு பேர் தான். ஸோ வெகு விரைவில் வந்து அவரோட பேர் இன்னும் கொஞ்சம் வெளிவரலாம், அதாவது இன்னும் தகவல்கள் வெளிவரலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். செம்பல் இல்ல, இந்த நெக்ஸஸ் இருக்குல்ல, தொடர்ச்சியாக கீர்த்திவா சொல்றது, சுஷ்மா சுவராஜோட கணவர் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு லா யூனிவர்சிட்டியில அவருடைய உறவினருக்கு இடம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் சண்டே டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் எப்படி அணுகுறாங்க? என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் அவங்க அங்க ஃபைல் பண்றாங்க? ரிப்போர்ட்ஸ் வந்து இது வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து இதுக்கான சரியான ஆதாரம் கிடைக்கலன்னு வந்துட்டு பத்திரிகைகள் சொன்னாலும் வந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இன்னும் அதை வந்து பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகல. பத்திரிகைகளோட ப்ரெஷர் வந்து போட்டுட்டு இருந்தாலும் வந்துட்டு இன்னும் அரசாங்கம் வந்து இன்னும் அதுக்கான ஆதாரம் கிடைக்காம நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ மேபி இன்னொரு நெக்ஸ்ட் டே ஆர் 2ல வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தகவல்கள் வரலாம்னு தான் நினைக்கிறோம். நன்றி 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 சிவனேசன், இணைப்பில் வந்து நன்றி. சண்டே டைம்ஸ் பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது கூட இந்த நெக்ஸஸ் ரொம்ப காலமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரு கார்த்திகேயன், உங்களுடைய இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வெறுமனே லலித் மோடி பிஜேபி அப்படிங்கிற ஒரு இது மட்டும் பார்க்கிறதா, இல்லை தொடர்ச்சியான அரசாங்கங்களோடு இந்த மாதிரி ஒரு பணம் படைத்த இல்லை பணத்துக்கூட விளையாடக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ் ஒரு பொலிட்டிக்கல் தியரியின் அடிப்படையில் மாறி இருக்கு, காங்கிரஸ் எதிர்க்கிறதும் பிஜேபி ஆதரிக்கிறதும் அப்படின்னு பார்க்கலாமா? இது இப்போ லலித் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே பிஜேபியினுடைய ஒரு நெருக்கமான ஒரு நபராகவே பார்க்கப்படுறார். எல்லா கார்பரேஷனும் எல்லா தொழிலதிபர்களும் ஏதோ ஒரு கட்சியோடு நெருங்கிய ஒரு இதில் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இவருடைய பயணமே நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சதே ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே சிந்தியாவோட அவங்களுடைய முந்தைய அரசில் அவர் தான் டெசிஷன் மேக்கிங் பவரே இவர் இருந்தாருன்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. கெலாட் வந்த பிறகு
விசாரணையும் நடந்தது. அந்த நேரத்தில் வந்து லேண்ட் டீல்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் இவர் தான் முடிவு பண்ணாரு அப்படிங்கிற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதிலிருந்து தொடர்ந்து வந்த பிறகு அவருடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட சேர்ந்தே தான் இருக்கு. இந்த பிரச்சனையில் என்ன, சுஷ்மா ஸ்வராஜோடைய குடும்பத்தோடு நெருங்கிய ஒரு நட்புலையும் அவர் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காரு. அவருடைய மகள் இவருக்காக அப்பியர் ஆறாங்க, கணவர் இருக்காரு. இப்படி எல்லா இடங்கள்லயும் இந்த நெக்ஸஸ் வரும்போது இதுல வெளிப்படை தன்மை இல்லை. மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட யாருக்கு நீங்க மனிதாபிமானம் காட்டுறீங்கிறது ரெண்டாவது. அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் இங்க வந்து விவசாயிகள் தற்கொலை நடக்குது, அதுக்கு மனிதாபிமானம் காமிச்சிங்களா? அல்லது மீனவர்களை வந்து கொண்டு போய் இலங்கையில் அத்தனை பேர் வச்சிருந்தாங்க, எல்லா மீனவர்களுக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அவங்களுடைய தாய்க்கோ மனைவிக்கோ கேன்சர் இருந்திருக்கலாம், அதுக்கெல்லாம் எத்தனை முறை போனாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வரும். அதுக்குள்ள கூட போகல. ஆனால் இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிற அடிப்படையில் போயிருந்தீங்கன்னா, ஒரு முறைப்படியான ஒரு ஆவணமாக போயிருந்ததுன்னா அந்த துறையினுடைய செயலாளருக்கு தெரியாம இப்படியே நடந்திருக்க முடியும். அப்ப அங்க வெளிப்படைத்தன்மை இல்லை. அப்ப நீங்க தவறாக நீங்க இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாம நடக்கும்போது, அதுவும் சுஷ்மா ஸ்வராஜ் மாதிரி ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன், நீங்க வந்து அவங்க இன்னைக்கு பிஜேபி இருக்கிற உயர்ந்த ஒரு அதுலயும் அவங்க மேல நிறைய மதிப்பு உண்டு, ஒரு பெண்ணாக இந்த உயர்ந்த நிலைக்கு வந்தாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பிக்ஸ் ஆயிருக்காங்க. இதுல வந்து அவங்க தரப்புல வைக்கிறது அவங்களே மறுக்கல, நான் வந்து இதை உதவி பண்ணல அப்படின்றத மறுக்கல. அதுதான் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எந்த மாதிரி நெருக்கடி ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத நம்ம பேசலாம், அடுத்த கட்டத்தில் பேசலாம். எனக்கு நினைவு இருந்தா சில பத்திரிகைகள் எண்ட் ஆஃப் யுஃபோரியா அப்படின்லாம் கூட அந்த ஓராண்டு நிறைவை விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாங்க. இதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் வெளிவரும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அந்த கூற்றுக்கெல்லாம் சரியாக தொடங்கி இருக்குதா, இல்ல இது வெறும் ஒரு அரசியல் குற்றச்சாட்டா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து எளிதில் புறந்தள்ளக்கூடிய ஒரு நான் இஷ்யூ. இதை காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி தனக்கான ஒரு அரசியலாக எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே பழிவாங்கிறார்கள். நரேந்திர மோடியை டார்கெட் பண்றதுக்கான ஒரு துருப்பு சீட்டாக சுஷ்மா ஸ்வராஜை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் நோக்கம் தானே? இல்ல விஷயம் எப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண மனிதர், ஒரு சாதாரண மனிதருக்கு மனிதாபிமான அடிப்படையில் செய்யப்பட்ட உதவின்னு எடுத்துக்க முடியாது. ஒரு பிரதமர் அளவுக்கு பேசப்பட்ட மோடி அரசாங்கத்தினுடைய 2-3 கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர். உதவி செய்யப்படுறவர் யாருன்னா, ஒரு 16-17 வழக்கில் சிக்கி ஒரு 1000 இன்னைக்கு இப்போ டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1700 கோடி வரியை கட்ட வேண்டியிருக்கும்னு பேசப்படுறவர், அந்நிய செலாவணி மோசடி, ஊழல், இந்த மாதிரி கிரைம்லாம் மாட்டிக்கிட்டு வெளிநாட்டில் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்க ஒருத்தர். அவருக்குமே இவங்க வந்து ஏற்கனவே இவங்களுடைய தொடர்புகள், இவங்களுடைய மகள் 8 வருஷமாக இருக்காங்க, கணவர் 22 வருஷமாக அவங்க அட்வொகேட்டாக இருக்காங்க, லீகல் அட்வைஸராக இருக்காங்க. இது மாதிரி அவர் எனக்கு நண்பர் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அங்கே நம்ம இங்கிலாந்து லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சார்ந்த எம்பி, அந்த எம்பி இவங்களுக்கு உறவினர், இவங்க மூலமாக ஏற்கனவே பரிமாற்றங்கள், தொடர்புகள், இது மாதிரி ஒரு 10-30 வருஷமாக இருக்கிற தொடர்புகளுடைய அடிப்படையில் பிரதிபலன் அல்லது ஏற்கனவே பலன் அடைஞ்சதற்கான நன்றி கடன், இது மாதிரி அதை கொண்டு போகிற அப்படிதானே பார்ப்பாங்க மக்கள். இந்தியாவிலேருந்து எத்தனையோ சிறைகளில் எத்தனையோ பேர் குற்றவாளிகள் இருக்காங்க. அவங்களுடைய அப்பா, அம்மா, புள்ள, குட்டி, மனைவி, பல இடங்களில், பல மருத்துவமனைகளில் எல்லாரும் சுஷ்மா ஸ்வராஜை போய் பார்த்து லீவ் வாங்கிட்டு போக முடியுமா? இங்கே வெளிநாடு உள்நாட்டில் மாறி போய் பார்க்க முடியுமா? ஒரு அதாவது பல செய்திகள் நம்ம பார்க்குறோம். சவுதி அரேபியாவில் இறந்து 6 மாசமா உடலை கூட கொண்டு வர முடியாமல் போராடக்கூடிய பலவர் அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வாசல கூட போய் சேர முடியாத ஒரு சூழல். இது மாதிரி ஒரு வருஷத்துல எத்தனை மனிதாபிமான உதவி பண்ணிருக்காங்க? ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வாசல கூட இல்ல இந்த கேள்வி முடிச்சறேன். இறந்த சடலத்தை கொண்டு வருவதற்கு கூட போதுமான உதவி இல்லை, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி செய்யலைன்னு மக்கள் குற்றச்சாட்டு செலுத்தக்கூடிய நிலையில நீங்க மனிதாபிமான அடிப்படையில் செஞ்சாலும் இந்த அக்சஸ் இருக்குல்ல, இது இவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லும் போது அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றதுல தவறு இல்லையே. ஒரு சின்ன குறிப்பை நீங்க இடையில நீங்க சொல்லணும், இல்லைன்னா நான் உங்களுக்கு நினைவுபடுத்தேன். நேபாளில் இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பேரிடர், அதில் ஏகப்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. இந்தியர்கள் மட்டுமில்லை, இந்துக்கள் மாத்திரமல்ல, பல நாட்டை சார்ந்தவர்கள் அங்கே இறந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ததில் இந்தியா தான் முதலிடம். எந்த நாடு இல்ல அதை வந்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் வரவேற்றிருக்கிறது. அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு இந்திய அரசு தனக்கு இருக்கக்கூடிய அருகாமை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சதை யாரும் மறுக்கவே இல்லை. என்னுடைய கேள்வி, ஒரு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மீனவர் சவுதி அரேபியா போய் வேலை செய்யறாரு, அவர் இறந்துடுறார். அவர் உடலை கொண்டு வருவதற்கு அதோட உறவினர்கள் மனு கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மனுவை மாதக்கணக்கில் கிடப்பில் வைத்திருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி லலித் மோடி மாதிரி ஒரு நபர் நேரடியாக சுஷ்மா ஸ்வராஜை அணுக முடியுது, ஒரு இமெயில கான்டாக்ட் பண்ண முடியுதுன்னா அதில் உள்நோக்கம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடி கடத்தல் செய்தார்கள் என்று சொல்லி, போதை மருந்தை கடத்தல் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி தூக்கு கயிறை முத்தமிட வேண்டிய அளவிற்கு சென்றவர்களை மீட்டு தந்திருப்பது மோடி அரசு.
மனிதாபிமான அடிப்படையில் அந்த சாதாரண ஏழை மீனவர் கேட்டார்லவா, சாதாரண ஏழை மீனவர்களுக்கு இதுவரை தமிழக வரலாற்றிலே யாரும் அப்படி எந்த பிரதமரும் செய்யவில்லை. இந்த பிரச்சனையில வந்து திரு நித்யானந்தன் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. அதாவது மனிதாபிமான அடிப்படையில் நான் செய்திருக்கக்கூடிய கடமையை ஒரு கடமை தவறிய விஷயத்தோடு இணைத்து பேசுவது என்பது உண்மையிலேயே ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாக இருக்கு. அதாவது மீனவர்களை காப்பாற்றியது, சில குற்றச்சாட்டின் அடிப்படையில் சாதாரண நபர்கள் காப்பாற்றப்பட்டது, அதை கொண்டு போய் ஒரு 1700 கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தப்பட்ட லலித் மோடி விஷயத்தில் இணைத்து பார்ப்பது என்பது உண்மையிலேயே இது வந்து சந்தேகத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த தன்மையில் பார்த்தால் இது வந்து ஒரு தவறான விஷயம். எனவே தார்மீக பொறுப்போடு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 30 ஆண்டு காலம் நீண்ட இடைவெளி, லலித் மோடி அளவுக்கான குற்றச்சாட்டு இருப்பதற்கு இடம் இருக்கிறதா? இதை பத்தி பேச முடியுமா? இல்ல இல்ல, இப்ப இஷ்யூ அதுவே இல்ல. நீங்க இஷ்யூ டோட்டலா வேற பக்கம் எடுக்கிறீங்க. எனக்கு தோணல. என்னுடைய கேள்வி இன்னுமே நான் இயல்பா நடக்கும் மோடி அரசுல திரு நித்யானந்தன், நான் என்னுடைய கேள்வி இன்னுமே எளிமைப்படுத்துறேன். அப்படி ஒரு லலித் மோடிக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இந்த நாட்டில் ஒரு சாதாரண ஏழை குடிமகனுக்கு இருக்கிறதா? அவரால் அக்சஸ் பண்ண முடியுமா? நீங்க சொல்றது எல்லாமே ஒரு மாஸ் இஷ்யூ. ஒரு மீனவர்கள் சிறையில் அடைக்கப்படுவது, பிற நாட்டில் போய் தூக்கு தண்ணிக்கு ஆளாவது என்பதெல்லாம் அரசியல் கட்சிகள் எழுப்பக்கூடிய கோரிக்கை ஒரு மாஸ் இஷ்யூவாக இருந்திருக்கிறது. ஆனால் லலித் மோடி என்பது ஒரு மாஸ் இஷ்யூல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ண முடியுது. அதே இண்டிவிஜுவல் லலித் மோடி அல்லாத ஒரு நபரால முடியுமா, முடியாதா? உங்களுக்கு தகவலுக்கு லலித் மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி, அவர் சென்று மனைவியை பார்த்து ஊரை கூட சுத்தினான்னு சொல்றாங்க. புகைப்படங்களா வந்து எனக்கு என்ன இருக்கு, லலித் மோடிக்காக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 15 நாட்களுக்குள் அவர் லண்டனுக்கு வந்து சேர்ந்து விட்டார். வேறு எந்த சம்பவமும் நடந்ததாக எந்த ஒரு தகவலும் கிடையாது. எனவே அந்த பிரச்சனை சுஷ்மா ஸ்வராஜ் ஏற்றுக்கொண்டதாக சொன்னாலும் கூட அந்த பொறுப்பை அவர்கள் முடித்து வைத்து லண்டனிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். பிறகு என்ன வேண்டும் உங்களுக்கு? அப்போ சிறையிலிருந்து எந்த விதமான அனுமதியும் இல்லாம தப்பி குற்றம் சுமத்தப்பட்டவரை தவிர குற்றவாளி என்று இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இந்திய அரசாங்கம் அவரை குற்றவாளி என கருதி அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கி இருக்கிறது. திருப்பி கொடுத்தாகிவிட்டது. ஒரு மேயர்லி சிறையில வைக்கிறதுங்கிற அதுலயும் இதுவரைக்கும் ஹைகோர்ட் கொடுத்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போயிருக்கணும். அந்த இதுல மத்திய அரசு அப்பீல் போகலையே. மத்திய அரசுடைய கொள்கை அது. அது என்ன செய்ய முடியுமோ பார்க்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம் என்ன, இப்ப சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு சீசன் பாலிட்டிஷியனா, அவங்க ஒரு அப்போசிஷன் லீடரா இருந்த போது அவங்க பல விஷயங்களை பாராளுமன்றத்தில் எழுப்பி இருக்கிறாங்க. அப்படி எழுப்பின ஒரு விஷயம் இதே லலித் மோடி சம்பந்தப்பட்டது. அவருடைய ட்வீட்லயே சசி தரூர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. சசி தரூர் கேரளால இருக்க அந்த ஐபிஎல் டீம் வாங்கும் போது அவர் இதுல குற்றச்சாட்டுக்கு உள்ளான போது மிக முக்கியமாக சுஷ்மா ஸ்வராஜ் எழுப்பியது உடனடியாக அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். அதே அடிப்படையிலான ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு அவங்க எதிர்கொள்ளும் போது அப்ப என்ன பண்ணணும்? தார்மீக அடிப்படையில இந்த குற்றச்சாட்டு என் மீது வந்திருக்கிறது, நான் பதவி விலகிக்கிறேன், குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு குற்றம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு நான் வரேன் அவங்களோட ஸ்டேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் நீங்க இது ரெண்டுமே ஒரே சம்பந்தப்பட்ட விஷயம், லலித் மோடி சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அப்ப நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு நியாயமும் ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு நியாயம் மாறும்போது மக்கள் சந்தேகப்படத்தானே செய்வாங்க. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. இடதுசாரிகள் உட்பட எல்லாருமே நீங்க பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் கொடுக்கணும், இன்னும் சொல்ல போனா சில கட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. சுஷ்மா ஸ்வராஜனுடைய அவருடைய தனிப்பட்ட ப்ரோவோகேட்டிவ்ல அவர் அதை பயன்படுத்தி இருக்கும் போது அதை பிரதமரோடு சம்பந்தப்படுத்துவது அரசியல் இருக்கா? இல்ல, பிரதமருக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அவர் வந்து அந்த அமைச்சரவையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து தன்னுடைய அமைச்சரவை சகா மீது வந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவர் பதிலளிக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாகிறார். நீங்க எதுக்கு அருண்ஜேட்லி விளக்கம் கொடுக்கணும், எதுக்கு ராஜ்நாத் சிங் விளக்கம் கொடுக்கணும், எதுக்கு பிரகாஷ் ஜவடேகர் விளக்கம் கொடுக்கணும்? ஒருவேளை ஸ்போக்ஸ்மேன் பிரகாஷ் ஜவடேகர், ஆனா மினிஸ்டர், இத்தகைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் விளக்கம் கொடுக்கிற போது பிரதம மந்திரி வாய் திறக்காமல் இருப்பது சரிதானா என்கிற கேள்வி வருது. இரண்டாவது, இந்த விஷயங்களில் எல்லாமே மீண்டும் மீண்டும் லிங்க் ஆகிருக்கக்கூடியது. கடந்த ஆட்சியில் சசி தரூர், இந்த ஆட்சியில் இப்போது சுஷ்மா ஸ்வராஜ், வசுந்தரா ராஜே சிந்தியா, இவங்க எல்லாமே லலித் மோடியோடு இணைப்புல தான் இருந்திருக்கிறாங்க. 2010 குற்றச்சாட்டு வருகிற போது சசி தரூர் கொச்சி அணியை விலைக்கு வாங்கிய விஷயத்தில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானார். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு விளையாட்டுத் துறையில் கார்ப்பரேட் லிங்க் வருகிறது. அந்த லிங்க் அரசியல் லிங்கோட மாறுகிறது. இந்த அரசியல் லிங்க் வந்து ஒட்டுமொத்த இந்த தாராளமய கொள்கையில் ஊழலுக்கு துணை போகக்கூடியதாக மாறி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். இதுல அதுதான் அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பிஜேபி, இடதுசாரிகள் எல்லோரும் பாராளுமன்றத்தில் செய்த அந்த போராட்ட விளைவு சசி தரூர் ராஜினாமாக்கு போய் முடிந்தது. இப்போது அதே விஷயம் முன்னுக்கு வருகிற போது பிரதமர் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. சுஷ்மா ஸ்வராஜ் ராஜினாமா பண்ண வேண்டிய
தார்மீக பொறுப்புக்கு உள்ளாகிறார். இந்த விஷயங்களை ஒரு சரியான சென்ஸ்ல, இந்த சென்ஸ்ல தான் அதை பார்க்கணும். அப்பதான் வந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க முடியும். இல்ல அந்த இடத்துல காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீதும் இப்ப சில இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ட்வீட்ஸ்ல மற்ற விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு அப்பழுக்கற்ற நிலையில இருந்து காங்கிரஸ் கட்சி இதை எழுப்பவில்லை, இது கார்ப்பரேட் நடக்கூடிய யுத்தத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட பதில் என்ன? இது வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் எதிர்கட்சிங்கிற முறையில் நாட்டில் நடக்கிற தவறுகளை வந்து சுட்டி காட்ட வேண்டியது கடமை. இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, கட்சி சார்பில் சொல்லியிருக்காங்க, மற்ற கட்சிகளும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் மேலே சில குறைபாடுகள் சொல்லப்பட்டது, அதனால காங்கிரஸ் கட்சி வாய மூடிட்டே இருக்கணும், பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தாலும் தட்டி கேட்க கூடாது, என்ன செய்தாலும் தாண்டி கார்ப்பரேட் இன்ட்ரஸ்டட் ஸ்கேம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்ல தார்மீக அடிப்படையில கேள்வி கேட்கிற உரிமை இருக்காங்கற ஒரு கேள்வி வரதான் செய்யல. அந்த இடத்துல எதிர்க்கட்சிக்கு உரிமை இருக்கு, எதிர்க்கட்சிகளோட ரோல் அதுதான் அப்படினா கூட நீங்க வந்து 3 அமைச்சர்கள் பதவி விலகி இருக்காங்க அந்த ஆட்சியில. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இல்ல. திருநாகரசன் என்னோட கேள்வி என்னன்னா, கார்ப்பரேட் மக்கள் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இல்ல, அதாவது எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் காங்கிரஸ் செய்தாலும் அது காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்கணும் அவசியமா இல்ல. அப்படி அவசியத்துக்கு நம்ம கேட்கவே இல்ல. கார்ப்பரேட் இன்ட்ரஸ்டட் ஸ்கேம்ஸ், கார்ப்பரேட்டுகள் சம்பந்தப்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளில் காங்கிரஸ் அரசாங்கம் போதிய விஷயங்களை செஞ்சிருக்கு, அதுக்கும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அது காமன்வெல்த்தா தொடங்கி சசி தரூர் வரைக்கும் இருந்திருக்கிறது. அதனால அதனால கார்ப்பரேட்களுடைய ஒரு சைடு இவங்க ப்ளே பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? மோடி அரசாங்கமும் அங்க இருக்கிற அமைச்சர்களும் எந்த ஊழல் செய்தாலும் அதை காங்கிரஸ் அரசு எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கேட்க கூடாது. காங்கிரஸ் கேட்கலாம், கேட்கக்கூடிய காங்கிரஸ்க்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அது இருக்கா இல்லையா? அதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? காங்கிரஸ் கேக்குது, கம்யூனிஸ்ட்கள் உள்நோக்கம். இப்பதாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மற்ற கட்சிகள் ஓராண்டாக எப்பவுமே ரிசீவிங் எண்ட்ல இருந்தாங்க. மற்ற கட்சிகளுக்கு என்ன உள்நோக்கம்? ஒரே மற்ற கட்சிகளுக்கு என்ன உள்நோக்கம்? நீங்க இப்ப கேட்ட கேள்வியோட அடிப்படைக்கே நான் வரேன். ஒரே ஒரு சின்ன சம்பவம். அதில் ஷரியர் அப்படின்னு ஒரு நபர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, விவரங்கள் தெரியும், நீங்க பதிவு பண்ணுங்க. அதில் ஷரியர்ங்கிறவர் அமெரிக்காவில் இருந்தார். 35 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி. அவர் செய்த குற்றங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, கொலை, போதைப் பொருள் கடத்தல், மோசடி, இவற்றுக்கெல்லாம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அமெரிக்க சிறையிலே கிடந்தார் அந்த மனிதர். அவர் யாருடைய மகன் என்று சொன்னால் யூனஸ் கான் என்று சொல்லக்கூடியவருடைய மகன். அந்த யூனஸ் கான் இந்திரா காந்தியுடைய நெருக்கமான குடும்ப நண்பர். அவனுடைய மகனாக இருந்த காரணத்தினால் ராஜீவ் காந்தியோடு நெருக்கமாக பழகியவர் தான் இந்த குற்றவாளி. இந்த பின்னணியிலே இப்பொழுது சொல்லக்கூடியது, அமெரிக்க நாட்டிற்கு பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி ரொனால்ட் ரீகனை சந்தித்தார். நான் சொல்றேன் உங்களுக்கு, இதோட தொடர்பு இருக்கு. அதுக்காக காங்கிரஸ் அரசும் ஒரு குற்றவாளி நீங்க சொல்ல அரசும் அல்ல, ரொனால்ட் ரீகனை சந்தித்து அந்த குற்றவாளியை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கான ஒரே ஒரு விதியைத்தான் அவர் வைத்தார்கள். அவர்களுக்கான அதுக்கான பதில் என்ன நீங்கள் செய்வீர்கள், கைமாறாக என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது, இங்கே 12,500 பேர் 2 நாளிலே மாண்டார்களே போபாலிலே. இந்த போபால் இந்த கேஸ் விக்டிம்ஸ், இதுக்கு காரணமான ஆண்டர்சன் என்பவரை நீங்கள் ஆண்டர்சன் என்பவரை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆதாரம் சொல்ல முடியும் உங்களால? ஏதோ ஒரு பத்திரிகையிலோ ஏதோ ஒரு செய்தி இந்த மாதிரி வந்தது. 35 ஆண்டுகள் சிறை தண்டனை சரி, இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு காங்கிரஸ் அரசு இல்லைன்னு சொல்லிட முடியும். பிஜேபி அதுக்கு பிறகு 6 வருஷம் கவர்மெண்ட். அதுதான் இப்ப லலித் மோடியை காப்பாற்றியதுக்கு காங்கிரஸ் லலித் மோடி அவர்களுக்காக சுஷ்மா ஸ்வராஜ் செய்தார் என்று இவ்வளவு ஆவேசப்பட்டு அவர் வீட்டை முற்றுகையிடுகிறார்களே. பெண் அமைச்சர் என்றும் பாராமல் வழக்கமாக காங்கிரசுக்கு தான் தேவை, வீட்டை முற்றுகையிடுகிறார்களே. அப்படிப்பட்டவர்கள் பின்னணி என்ன என்று பார்த்தால் என்னுடைய கேள்வி என்னன்னா, குற்றவாளி இல்ல இது போன்ற விவாதங்கள்ல நான் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். ஒரு தவற சொல்லி இன்னொரு தவற இந்த விவாதம், இது போன்ற விவாதங்களை தொடர்ச்சியா பார்க்கக்கூடியது. அது தமிழக பிரச்சனையை எடுத்துக்கிட்டா திமுகவை சொன்னால் அதிமுக செய்வாங்க, இல்ல நீங்க ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் செஞ்சதுங்கிறதுக்காக அதே தவிர நீங்க செய்வீங்க. என்னுடைய கேள்விதான், ராஜீவ் காந்தி செஞ்ச சரி நான் வாதாடல, அவர் செஞ்ச தவறுன்னு எடுத்துக்கிட்டா கூட
அதே தவிர நீங்க செஞ்ச அதை தவற எடுத்துக்கவே நியாயப்படுத்துறீங்களா? வேண்டாம். அது தவறுன்னு எடுத்துக்கணுமா? நீங்க கேக்குற எடுத்துக்கிட்டா கூட இல்ல சரி, நான் தவறாகவே எடுத்துக்கிறேன். அது தவறாகவே பதிவு செய்யறேன். சரி, குற்றவாளிக்காக காங்கிரஸ் காங்கிரஸ் அரசு உதவியதுங்கிற தவறா எடுத்துக்கிட்டாலும் அதே தவறை சுஷ்மா ஸ்வராஜ் செய்ய வேண்டிய அவசியம் அதே இல்லை. தவறை அவர் செய்யவில்லை. சொல்றது தவறுங்க. என்ன வேறுபாடு நீங்க அதை காட்டுறீங்க? குற்றவாளிக்காக இருக்கிறார். குற்றவாளிக்காக செல்லவில்லை, ஒரு பிரதமராகவும் இல்லை. இவர் நேரடியாக சென்றும் செல்லவில்லை, அது கைமாறாக எதையும் செய்யவில்லை. சரி, திரு கார்த்திசல், இதுல உங்களோட இன்டரப்ஷன் கரெக்டா நினைக்கிறேன். இந்த ஒப்பீடு இருக்குல்ல, இதை வந்து ஆண்டர்சன் இவங்க தப்பிக்க விட்டாங்க, கொட்ரோச்சி தப்பிக்க விட்டாங்க, அதெல்லாம் வந்து தவறு கிடையாது, எங்களை மட்டும் கேக்குறாங்க அப்படின்னு டோன்ல எடுத்துக்கிறதா, இல்ல அது வேற இது வேற அப்படின்னு எடுத்துக்கிறதா? நீங்க வந்து ஒரு தவறோட இன்னொரு தவறெல்லாம் சரி பண்ண முடியாதுங்க. இதுல வந்து கடைசியா இப்ப இந்த 3வது நாளுக்கு பிறகு வந்துட்டு இருக்கிற பல விஷயங்களை நீங்க பார்க்கணும். இப்ப கொத்ரோச்சி விஷயத்துல காங்கிரஸ் அரசாங்கம் அவரை காப்பாற்றுறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணாங்க. அவர் இன்டர்போல் கையில இருந்தப்ப கூட கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கல. இதெல்லாம் உண்மைதான். சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த கேஸை வந்து வித்ரா பண்றதுக்கு 2 முறை முயற்சி பண்ணாங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் அது ஒரு பக்கம் காங்கிரஸ் மேல இருக்கிற இல்ல இது எல்லாமே இல்ல, சுப்ரீம் கோர்ட் போலங்கிறது உண்மைதானே சார்? சுப்ரீம் கோர்ட் ஆனா எங்க வர வேண்டியிருக்குன்னா, நான் வந்து இப்ப வசுந்தரா ராஜே சிந்தியாவுடைய இந்த இமெயில் அவங்க இதுவரைக்கும் அதை மறுக்கல. அதுக்கான எல்லா முயற்சிகளும் எல்லா பத்திரிகைகளும் எடுத்திருக்காங்க. இல்ல, அது ஆதாரப்பூர்வமா இமெயில் இருக்கு. அதுல நீங்க வந்து இந்தியன் அத்தாரிட்டிஸ்க்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே எவ்வளவு பெரிய குற்றத்தை நீங்க செய்றீங்க. உங்க மனசாட்சிப்படி இது தவறான விஷயம்னு தெரிஞ்சு இது இந்திய அதிகாரிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு வசுந்தரா ராஜே செய்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்து அவங்களுடைய ஓன் செக்ரட்டரியேட்டுக்கே தெரியாம நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க மனிதாபிமான அடிப்படையில். இதெல்லாம் எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? என்னோட கேள்வியோட பதிலுக்கு நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நினைக்கிறேன் இந்த கார்ப்பரேட் இன்ட்ரஸ்டட் ஸ்கேம்ஸ் இருக்கு இல்லையா, இது போன்ற ஊழல்களில் இந்த இரு கட்சிகளோட அணுகுமுறைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகள் எப்படி குற்றச்சாட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல இது இருக்கக்கூடிய விஷயங்களே ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது இந்த கடந்த 20 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் இருந்த பிரதான கட்சிகள் காங்கிரஸ், பிஜேபி, அதனுடைய கூட்டணி. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், காமன்வெல்த் கேமில் பெரிய அளவில் ஊழல் வெளி வந்து கல்மாத்தி ராஜினாமா மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்தது. இப்போது லலித் மோடி சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய விஷயம் ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி கொண்டிருக்கு. இது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக இந்த விளையாட்டுத்துறையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சர்ச்சை. இந்த விளையாட்டுத்துறை ஒரு பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் புரளக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. விளையாட்டு ஆர்வலர்களை அவர்களை வெறும் ஆர்வலராக மட்டும் வைத்திருக்காமல் சூதாடிகளாக மாத்தி இருக்குது. அப்படி சூதாடிகளாக மாத்திருப்பதில் இந்த லலித் மோடிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பங்கு இருக்கிறது. இந்த பங்கை 2 பிரதான கூட்டணி ஆட்சியாளர்களும் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள், மறைமுகமாக ஆதரித்திருக்கிறார்கள் என்பது காமன்வெல்த் கேம்ல ஊழல் விஷயத்தில் அம்பலமாகி காங்கிரஸ் வெளியே வந்தது. இப்போது கல்மாடி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்போது லலித் மோடி விஷயத்தில் பிஜேபி அரசு அம்பலமாயிருக்கு. இது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் மீது இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறது, எனவே நான் அந்த குற்றச்சாட்டோடு ஒப்பிடும்போது நான் குறைவாக தான் குற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மிக அப்பட்டமாக தன்னுடைய தவறை நான் செஞ்சது சின்ன தவறு தான் என்று சமாளிக்கக்கூடிய ஏற்பாடு பிஜேபி கிட்ட இருக்குது. குறிப்பா ஜவ்டேகர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்க இந்த போட்டோவை லலித் மோடியோடு நரேந்திர மோடி இருந்த போட்டோவை பப்ளிஷ் பண்ணது மூலமா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க 2Gல பண்ண போட்டோஸ், நீங்க CWGல பண்ண போட்டோஸ், நீங்க கேஸ் ஊழல்ல பண்ணிருக்கக்கூடிய போட்டோஸ், சுரங்கம் சம்பந்தப்பட்ட போட்டோஸ், இதையெல்லாம் நாங்கள் வெளியிட வேண்டி இருக்கும் என்று சொல்றாரு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? பகிரங்கமான மிரட்டல். ஒரு மத்திய சுற்றுப்புற சூழல் துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ்மேனாக இருக்கக்கூடியவர், அரசியல் நாகரிகத்தை தாண்டி இந்த விஷயத்தில் நீ வெளியிட்டது தார்மீக ரீதியாக சரியா? அதுல பதில் சொல்லியிருக்கிறார். அகமதாபாத்ல ஸ்டேடியத்துல சாதாரணமா எடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், அதோட நிறுத்திருக்கலாம். அதை தாண்டி அதோட நிறுத்திருக்கலாம். அதை தாண்டி போவது என்பது, மிரட்டுவது என்பது, அப்ப இது வந்து என்னன்னா, யாரும் என்னை குற்றம் சாட்டக்கூடாது என்கிற விஷயத்தில் இருக்கு. நீ கரைபடிந்த ஆளு, குற்றம் சாட்டப்பட்ட ஆளு, உன்னை மிரட்டுவேன் அப்படிங்கிற சென்ஸ்ல ஒரு பாலிடிக்ஸ் போச்சுன்னா, இந்த பாலிடிக்ஸ் வந்து இந்திய மக்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக. தொடர்ந்து லலித் மோடிக்கு உதவி சுஷ்மாவை பதவிகளை சொல்வது நியாயமானதா, அரசியலுக்காகவா என்று மக்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். மக்கள் எடுத்த பதில்களை பார்க்கலாம். லலித் மோடிக்கு உதவி சுஷ்மாவை பதவி விலக சொல்வது நியாயமானது என 76% பேரும், அரசியலுக்காக என்று 24% பேரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்கார். திருநாவுக்கரசர், இந்த கருத்து மீதான உங்களோட பதில்? கருத்து தான் பொதுமக்களுடைய கருத்து. பொதுமக்கள் மெஜாரிட்டி வந்து சுஷ்மா ஸ்வராஜ் ராஜினாமா பண்ணணும் தான் கருத்துறாங்க. ஸோ பொதுவான மக்கள், பொதுவான கட்சிகள் எல்லாமே அப்படி தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து இதில் வந்து உள்நோக்கம் இருக்குது, ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஏற்கனவே இருக்கிற தொடர்புகள். இந்த அடிப்படையில் உதவி செய்யப்பட்டவர் வந்து சாதாரணமான நபர் அல்ல, ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, பொருளாதார குற்றவாளி, தேடப்படுகிற குற்றவாளி, ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் தார்மீக பொறுப்பேற்று அவங்க வந்து இந்த
குற்றச்சாட்டு அடிப்படையில் ராஜினாமா அதுவே செய்திருக்கணும், உங்களுடைய மோடி நடவடிக்கை எடுத்துருக்கணும். இறுதி அது கருத்தா இருக்காதனால தான் மோடி உங்களுக்கு- மன்னிப்பு கேட்கணும், மோடி பதில் சொல்லணும்னு உங்களுடைய கேட்கணும். இறுதி கருத்து. லலித் மோடி நம் நாட்டை விட்டு லண்டனில் சென்று இருப்பதற்கும் அவருடைய வியாபாரத்தை இங்கே கவனிப்பதற்குமான அடிப்படை காரணம் அச்சம். அவருக்கு கொலை மிரட்டல் இருந்திருக்கிறது. அவருக்கு அரசாங்க பாதுகாப்பு இருந்ததா இல்லையா? இருந்தது. எப்பொழுது விலக்கிக் கொள்ளப்பட்டது? அவர் எப்பொழுது சுனந்தா புஷ்கர் இந்த அமைச்சர் அவர் இவர்களுடைய கொள்ளையை அம்பலப்படுத்துவதாக அறிவித்தாரோ அதிலிருந்து அவருக்கு கொலை மிரட்டலும், அவர் இந்த நாட்டிலே இருக்க முடியாது என்ற அளவிலே ஆபத்திருந்த நேரத்திலும் கூட அவருடைய பாதுகாப்பை அரசாங்கம் அன்றைக்கு விலக்கிக் கொண்டதுதான் அவர் லண்டனுக்கு செல்ல காரணம் என்று அவரே பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் தலைமறைவாக இருந்தவர் கிடையாது. அவர் காணொளி மூலம் எப்பொழுதும் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொண்டு பணித்திருக்கின்றன. இங்கே வழக்கை தொடர்ந்தவர்கள் பணித்திருக்கின்றன. நீங்கள் ஏன் அவர்களை விசாரிக்கவில்லை என்று கூட நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. அதன் மூலமா இறுதியா நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? இது இறுதியாக சொல்லக்கூடிய கருத்து, அவர் இன்றைக்கு குற்றம் சுமத்தப்பட்டவராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். சட்டம் தன்னுடைய கடமை நிச்சயமாக செய்யும். மோடி எந்த தனி மனிதனுக்காகவும் இல்லை. ஏதோ கார்பரேட்டுக்காக மோடி இருப்பதாக மிகப்பெரிய வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள் ஓராண்டுகளிலே வந்தவர்கள் அல்ல. அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆதானியோ மற்றவர்களோ இவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொருவரும். ஆதானி 25 ஆண்டுகளாக பணக்காரராக பெரிய செல்வந்தராக ஒரு ஆலை அதிபராக இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அடுத்த கட்ட விவாதத்துக்கு போயிடும். சோ அந்த அடிப்படையில் சுஷ்மா ஸ்வராஜோட மனிதாமன் அடிப்படை நடவடிக்கை அப்படின்னு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது எந்த விதத்திலும் வந்து நம்ம அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அதாவது ஆதாரங்களின் அடிப்படையில் அருண்ஜேட்லி எதுவும் பேஸ்லெஸ்ஸா இருக்கின்றாரு. வெளிவந்திருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தாலும் அவங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. இன்னொரு விஷயம், ஏன் வந்து பிஜேபி அரசாங்கத்திட்ட கேட்கறாங்க, ரொம்ப குறிப்பா மோடி அரசாங்கத்தினா அவர் மேல அந்த எதிர்பார்ப்பு பெரிதாக இருந்தது. நீங்க 10 ஆண்டு கால யூபிஏ ஆட்சியில மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி அடைந்த மக்கள் தான் இவர் வந்தால் நேர்மையான ஒரு வளர்ச்சியை நோக்கின ஒரு அரசியலை கொண்டு வருவாங்கிறது தான் இருந்த எதிர்பார்ப்பு. அருண்ஜேட்லியுமே ஓராண்டு நிறைவில் சொன்னது, இந்த ஓராண்டில் எங்கள் மேல் எந்த விதமான குற்றச்சாட்டையும் நீங்க வைக்க முடியல, அந்த அளவுக்கு நல்ல ஆட்சி கொடுத்தோம்னாங்க. சொல்லி 15வது நாள்ல இப்படி ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக மோடி அரசாங்கத்தின் மோடிக்கு ஏன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா, நீங்க வந்து இதுல தொடர்ந்து வளர்ச்சியை நான் வந்து 5 வருஷம் வேணும்ன்றாங்க. பிஜேபி வைக்கிற ஒரு ஆர்குமெண்ட், ஒரு ஆண்டுல வளர்ச்சி கொண்டு வந்துட முடியாதுன்னு. நீங்க 5 ஆண்டுகள் எடுத்துக்கலாம், ஆனா ஹானஸ்டியை ப்ரூவ் பண்றதுக்கு 5 வருஷம் வேணுமா? இப்பவே இது ஒரே இது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல இப்ப நீங்க வசுந்தரா ராஜே சிந்தியாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இமெயில் இந்த அட்டெம்ப்ட் எல்லாமே அவங்களுடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூல பார்க்கும்போது காங்கிரஸ்ல இருந்து இவங்க எந்த விதத்திலும் மாறுபடலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இது வந்து அடிப்படையில் தார்மீக விதியை, அரசியல் சாசன சட்டத்தை மீறி இருக்கிறார்கள் என்கிற முறையில் ராஜினாமாக்கு உரிய விஷயம்தான். இது ஒண்ணு மட்டும் இல்ல, இது ஏதோ மோடி, சுஷ்மா ஸ்வராஜ், லலித் மோடி ஆகிய 2-3 நபர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிரிக்கெட் ரசிகர்கள் இதில் ஏமாந்து போயிருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், பொதுமக்களின் பணம் சூறையாடப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒரு முதலாளி ஒரு தொழிலுக்காக அரசை லாபி பண்ணி மோசடி பண்ணுவது வேற. இது விளையாட்டுக்காக பல கோடி ஆர்வலர்களை மோசடி செய்த விஷயம். எனவே ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை மோசடி செய்திருக்கக்கூடிய ஒரு ரப்பர் மீது அவருடைய சுற்றுலா விஷயத்திற்கு அவருடைய மனைவிக்காகவே இருந்தாலும் கூட அதை இவர் இங்கிருந்து செய்திருக்கக்கூடிய மனிதாபிமான உதவி என்பது ஏற்கத்தக்கதல்ல, ராஜினாமா செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, இது ரெட்டி சகோதரர்களுக்கு ஏற்கனவே கடந்த காலத்தில் உதவி செய்திருக்கிறார். அந்த வகையிலும் இவர் ஊழல் கரைபடிந்த நபர் என்பது வெளியே தெரியும். பொதுவாகவே இந்த மாதிரியான தவறுகள், அதிகாரங்களை துஷ்பிரயோகம் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே வரும்போது கடைசியாக வந்து நிக்கிறது வந்து ராஜினாமா பண்ணுன்ற கோரிக்கை தான். அப்ப அதுக்கு பிறகு எதுவுமே நடக்கிறது இல்ல. இந்த ராஜினாமாவே ஏதோ ஒரு பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. சட்டப்படியான நடவடிக்கை இருக்கணும். தொடர்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அஸ்வினிகுமார் விஷயத்துல இருந்து அரசுடைய தரப்புல இருந்து கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த வழக்கறிஞர் விஷயத்தில் சொல்ல போனோம்னா, சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவரும் மகளும் வழக்கறிஞராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை காட்டிலும் தவறான வழக்கிற்கு செல்வது எப்படி கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்தால், இந்திரா அம்மையாரை கொலை செய்தவருக்காக வழக்காடிய ஜேத்மலானி, துணைத் தலைவராக இருந்த ஜேத்மலானி கட்சியை விட்டு நீங்க வெளியேறி அந்த வழக்கை நடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வழக்கறிஞர் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த விவகாரத்திலும் அரசு நடவடிக்கை எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. காட்சி பல
மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பலவீனமான எதிர்த்து பேசிட்டு